என்ன இது ஆச்சி நம்மள இங்க உட்கார வச்சுட்டு உள்ள போச்சு இன்னும் ஆளை காணோம். ஆச்சி ஏன் ஆச்சி? சரியா போச்சு. ஆச்சி ஆச்சி நீ எங்க ஆச்சி, உன் தங்க பேரு முத்து பேச்சி. எதுக்குல என் தங்க பேர்ல சொல்லிட்டு கிடக்குவா? அடே எங்க அப்பா, உன் தங்கச்சி பேர் சொன்னோட அப்படியே உனக்கு வாசம் பொத்துக்கிட்டு வருது. வராம இருக்குமோல என் தங்கச்சி பத்திக்க. தங்கச்சியோட பேசாம இருக்கையில உனக்கு உன் தங்கச்சி பத்தி பேச வாசம் பொத்துக்கிட்டு வருது. இன்னும் பேசினா உனையில கையிலே பிடிக்க முடியாதப்பா. சத்த வாயமோட கொழுப்படுத்த கலத என்ன சாப்பிடு. ஏன் ஆச்சி உனக்கெல்லாம் யாரு காந்தி மதினு பேர் வச்சது? ஏம்ல அப்படி கேக்குதே? எங்க தாத்தா தான் வச்சாரு. நல்லா வச்சாரு. உன் பேர்ல இருக்குது உனக்கு சுத்தமா இல்ல போ. என்னதுடா? அறிவுதா ஏலே இப்படி நீ அடி வாங்காம போக மாட்டே போல இருக்கே. பின்ன என்ன ஆச்சு? இந்தா நான் என்ன சொல்ல மாட்டேன், நம்ம வயல்ல வந்து அறுவடை போயிட்டு கிடக்கு. அங்க போய் நானும் அண்ணனும் சேர்ந்து சாப்பிட்டு 2 பேருக்கு சேர்த்து சாப்பாடு கொடுனா, நீ எனக்கு மட்டும் தட்டுல படம் கொடுக்குற. அதெல்லாம் இருக்கட்டும்டா, முதல்ல நீ சாப்பிடுங்க. ஐயோ அநியாயம் அக்கிரமம், இது யாருமே கேட்கறதுக்கு இல்லையா? இட்லி இல்ல சாம்பாரா, இது யாராவது சாப்பிடுவாங்களா? ஏலே நல்ல கண்ணை தந்து பாரும்ல, சாம்பார் மட்டுமா கிடக்கு, பக்கத்துல தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி கார சட்னின்னு கிடக்கு, உளுந்த வடை கிடக்கு. இதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல, சாம்பார் வச்சுதான் கண்ணு தெரியுதா? சாப்பிடல இட்லிக்கு சாம்பார் வைக்காம வேற என்ன பாவலா? என்ன ஆச்சு இப்படி கேட்டு? சாம்பார் தவிர எவ்வளவு சாப்பாடு கிடக்கு. இட்லிக்கு சாம்பார்ல செட் ஆகாது பாத்துக்க. ஒரு கறி குழம்பு, ஒரு மீன் குழம்பு, ஒரு சிக்கன் குழம்பு, ஒரு மட்டன் குழம்பு. ஏலே அத முதல்ல கறி குழம்பு சொல்லிட்டுல, அப்புறம் எதுக்குல மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்க? காலையில மண்டைக்கிட்டு குழம்பு வச்சா என்ன உனக்கு கிறுக்கு வரலன்னு சொல்றதுல தப்பே இல்ல போல இருக்கே. இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஆச்சு. உட்காந்து சாப்பிடறேன்னு சொல்லிட்டு இட்லியும் சாம்பார் வைக்கிற, இது எப்படி சாப்பிடுறது? ஒருவேளை எனக்கு மட்டும் இட்லி சாம்பார் வச்சுட்டு உன் பேரனுக்கு கொசரம் கறி குழம்பு ஏதாவது ஆக்கி வச்சிருக்கே என்ன? அதை எனக்கு தெரியாம நைச்சா உன் பேரனுக்கு மட்டும் டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடுத்துட்டு எனக்கு இங்கே இட்லி சாம்பார் ஊத்துறியா என்ன? அடே என்னடா இப்படி சொல்லிவிட்ட? அவன் மாத்திரமா என் பேரே, நீ என்ன என் பேரே? இதெல்லாம் சும்மா பியாச்சிக்கிட்டியா? நான் என்ன உன் மகன் வயிற்றுல பிறந்தனா இல்ல உன் மகளோட வயிற்றுல பிறந்தனா? எல்லாம் பேரன் பேரன்றது சும்மா பியாச்சிக்கிட்டியா? ஏன்டா கண்ணாயா இப்படி சொல்லுத? உன்னை ஏன் ராசாவையும் தனித்தனியா நான் பிரிச்சு பாத்துறப்பனா சொல்லு பாப்பா. அப்படியா? அப்ப சொத்துல எனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லு, அப்பதான் நான் சோத்துல கை வைப்பேன். ஓ ஐயாவுக்கு சொத்துல பங்கு வேணுமா? ஆமா, இந்தா உன் பேரன் சவுந்தரராஜா அண்ணனுக்கு கூட பிறந்த தம்பி வேணா சக்தி வேலை இருக்கலாம். ஆனா நான் தான் 24 வேணுமோ அண்ணன் கூட சுத்தி கிடக்கும் பாத்துக்க. அப்படி பார்த்தா அதிக உரிமை எனக்கெல்லாம் இருக்கு. அப்ப சொத்துல 2 பிரிக்காம என்னையும் சேர்த்து 3 பங்கு போடு. அப்ப நான் உன் சொந்த பேரன் மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். நல்ல பேச்சு கத்துட்டும்ல. உனக்கு சொத்து வேணுமா? அங்க வயக்காட்டுக்கு போய் சேத்துல இறங்கி வேலை செஞ்சு அதுல வர பணத்தை சேர்த்து வையில, அப்புறம் சொத்து தானா சேரும். கேள்வி எல்லாம் உசாரதான் கிடக்கு. அடே சொத்து சொக்க ஒன்றும் தானா வந்துடாது. கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு சேர்த்து வச்சாலே சொத்து சேர்க்கணும் பார்த்துக்க. பிறக்கும் போது யாரும் பணக்கார பிறக்கிறது கிடையாது. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு அது பெருசாகி அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி அவங்க அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பாங்க. இப்படிதான் தலைமுறை தலைமுறையா பணக்கார வர்றது பார்த்துக்க. போதும், இந்தா தெரியாம கேட்டுட்டேன். சாப்பிட்ற சாம்பார்ல ஆரம்பிச்சு சொத்து சேர்த்து சாகிற வரைக்கும் பேசிவிட்டேன். எனக்கு சொத்து வேணா ஒண்ணும் வேணா, உங்க சொந்தமே போதும் ஆச்சு. அப்படி சொல்லி பழகு. மனுஷாளுக சொத்து சொத்துன்னு சொல்றவளே அது பழங்காசு இல்லடா. நம்மளை சுத்தி நல்லவங்க எம்பிட்டு பேரு இருக்காவோ, நமக்கு நம்பிக்கையானவங்க எம்பிட்டு பேர் இருக்காவோ, நம்ம சொந்த பந்தம் எம்பிட்டு பேர் நம்மள சேர்த்து வச்சிருக்காவோன்றதே சொத்துன்னு சொல்றது. மத்தபடி இந்த பணங்காசு ஒன்றும் யாரும் கொண்டு போறது கிடையாது. சரியாச்சு சரியாச்சு, கோப்படல. நான் சும்மா விளையாட்டு தான் சொன்னேன். எனக்கு தெரியாத உன்னை பத்தி எனக்கு யாரும் இல்லைன்னு நான் ஒரு நாளும் நினைச்சதே கிடையாது. இந்த குடும்பம் நீங்களும் தானே என்னை நல்லபடியா வளர்த்து படிக்க வச்சு இதுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு நீங்க எல்லாம் இருக்கீங்க. அதுவே எனக்கு சந்தோஷம் தான். இதை விட வேற என்ன வேணும்னு சொல்லி பாப்பா. இங்க பாரு கண்ணாயம், நீ கவலையே படாத. இப்படி தூரம் உன்னை வளர்த்து விட்டுருக்க எங்களுக்கு தெரியாதா? உனக்கு என்னைக்கு எப்ப செய்யணும்னு உன் கண்ணால வரைக்கும் நான் தான் எல்லாத்தையும் செய்வேன் பார்த்துக்க. சரியா? நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேட்கணும். சரியாச்சி, நான் சாப்பிட்றேன். நீ போய் சாப்பாடு கூட எடுத்துட்டு போ. நேரம் ஆகுதுல, அப்புறம் லேட்டா போனா அண்ணன் கத்தும் பார்த்துக்க. அப்புறம் சாப்பிடாமலே வேலைக்கு வெளியே போயிடும். சரி நீ சாப்பிட்டல, அதை கொண்டு வரேன். நண்பர்களே, தடங்களுக்கு மன்னிக்குவோம். அது என்னன்னா, நம்ம ராணி அக்கம்மாவை மூத்த மாவா சந்தியா இருக்காவளா, அவளுக்கு கல்யாணம் ஆன மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அது மட்டும் நான் மாத்திக்கிறேன். இவ படிச்சு முடிச்சுட்டு வீட்டுல இருக்கா, வரனுக்காக பாத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கொண்டு போலாம். கல்யாணம் ஆன மாதிரி வேண்டாம், சரிங்களா? அது மட்டும் கொஞ்சம் மாத்திக்கிறேன். இந்த சாப்பாடு கூட சீக்கிரம் எடுத்துட்டு போ. அங்க பிள்ளைகள பசியோட கிடக்குவா. நல்ல விவரம் தான் ஆச்சு. நீ அங்க சாப்பாடே கொண்டு போனோம். அண்ணன் லேட்டதும் சாப்பிடும். அது வரைக்கும் நான் பசியோட இருக்க கூடாதுன்னு என்னைய உட்கார வச்சு நான் 5-6 இட்லி தின்னு வச்சு அனுப்புற பத்தியா? உன் அன்புக்கு அளவே இல்ல ஆச்சு. போடக்கு இருக்கு பயப்பல. நேரத்தோட போ, நின்னு பேசிட்டு கிடக்காதே. சொல்லுங்க தரகரே, என்ன விஷயம்? நீங்களே போன போட்டிருக்கீங்க. தம்பி, நம்ம சந்தியா பாப்பாவுக்கு நல்ல வரணும் தான் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்களா? அதை ஒரு நல்ல வரணும் இருக்குப்பா. குடும்பம் நல்ல குடும்பம் பத்திக்க, நல்ல கவர்மெண்ட் குடும்பம், நல்ல பெரிய பாரம்பரியமான குடும்பம். மாப்பிள்ளை நல்லா படிச்சுட்டு பிரைவேட் பேங்க்ல மேனேஜரா வேலை செய்யாது. கை நிறைய சம்பளம். உங்க போனுக்கு நான் வாட்ஸ்அப்ல போட்டு அனுப்புறேன். பார்த்துட்டு நீங்க சரின்னு சொன்னா பாப்பா போட்டு அனுப்பிவிடுங்க. நான் வீட்டுக்கிட்ட பேசுதேன். அப்படியா?
எல்லாம் சரிதியா. ஆனா இந்த பிரைவேட்ல வேலை செய்யறான்னு சொல்லியே அதை கொஞ்சம் மனசு உறுத்தலா இருக்கு. இந்த கவர்மெண்ட் உத்தியோகமா இருந்தா நல்லா இருந்திருக்கும். பிரைவேட்ல வேலை செய்யுது என்னமோ சரியா அப்படி இல்லையே. இந்த கடையை எப்போ வேணாலும் இழுத்து மூடலான்ற மாதிரி இந்த பிரைவேட் கம்பெனிக்காரங்களே நம்ப முடியாது. அவங்களும் எப்போ வேணாலும் மூடிவிடுவாங்க. அப்புறம் வேலை போயிடுச்சுன்னா அப்புறம் வருமானம் என்ன பண்றது, குடும்பம்லாம் என்ன பண்றது? இதுவே கவர்மெண்ட் உத்தியோகமா தான் நல்லா இருக்குமே. அட என்ன தம்பி இப்படி சொல்லிவிட்டீங்க? அதெல்லாம் சொத்து பத்துல நிறைய இருக்கு. ஊர்ல நல்ல வசதி வாய்ப்பா வாழ்ந்த குடும்பம் தான். மாப்பிள்ளை மட்டும் தான் படிச்சுட்டு வெளியே போய் வேலை செய்யறாரு. மற்றவங்கலாம் வந்து அவங்க குடும்ப தொழில் தான் செய்யறாங்க. அதெல்லாம் நம்பி நம்ம பாப்பா கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் போட்டோ அனுப்பிச்சு நீங்க பாருங்களே அப்படின்னு சொல்றீங்க. சரி, நான் எங்க வீட்டுக்கார மாட்ட பேசிட்டு இது வந்தாலும் உங்களுக்கு உடனே தகவல் சொல்லுதேன். சரி வச்சிருக்கேன், நல்லது. என்னங்க காப்பி யாருக்கு போன்ல எங்க வீட்டுக்கார மட்டும் கேக்குறேன்னு சொன்னீங்க, அப்படி என்ன விஷயம்? அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்ன கழுத்துல காதுல எதுவும் போடாம இருக்கே? தலையிலயும் பூ வைக்க காணோம். உன்ட்ட நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன், இந்த தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு கழுத்துல நகை போட்டுக்கிட்டு மங்களகரமா இருக்கணும்னு உன்ட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன். நீ என்னடனா எதுவுமே போடாம இருக்க? கசகசன்னு இருந்துச்சேன்னு கழட்டி வச்சுக்க. அந்த கழுத்துல ஒரு செயின் போட்டுக்கணும், அப்புறம் என்ன? அதெல்லாம் தெரியாது. இன்னொரு தரம் இந்த மாதிரிலாம் இருந்து எனக்கு பிடிக்காது பாத்துக்க. சரிங்க, இந்த இப்ப போய் பூ வச்சுட்டு வந்துடுறேன். இப்ப எப்படி இருக்கு? இப்பதான் லட்சணமா இருக்கு. ஃப்ரிட்ஜில் இருந்து பூ எடுத்து வெளியே வச்சுங்க. அப்படியே மறந்துட்டேன் வேலை செய்யறதுல. நீங்க காப்பி கேட்ட உடனே அப்படியே கையில இருக்கிற பூவை அங்க அந்த டேபிள் மேல வச்சுட்டு போயிட்டேன். சரி, என்ன விஷயம் இப்பயாவது சொல்லிக்க. எல்லாம் நல்ல விஷயம் தான். நம்ம சந்தியாவுக்கு நல்ல வரன் வந்திருக்காரு. தரகர் போன் போட்டு சொன்னாரு, நல்ல குடும்பம், மாப்பிள்ளை நல்லா சம்பாதிக்கிறாரு, எல்லாம் நல்லதுன்னு சொன்னாரு. இந்த போட்டோ அனுப்புறேன்னு சொன்னாரு. பார்த்துட்டு சந்தியாவுக்கு ஓகேன்னா நம்ம வந்து மேற்கொண்டு பாப்பா போட்டோ அவங்களுக்கு அனுப்புவோம். அனுப்பிவிட்டு அப்புறம் ஜாதகம் பொறுத்தா இருந்தா மற்றதெல்லாம் பார்ப்போம். என்ன சொல்லுது நீ? என்ன ராணி, என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, நீங்க காப்பி குடிக்க. கேட்டி என்னன்னு சொல்லு. மனசுல எது நினைச்சிட்டு இருந்தாலும் சொன்னா தானே தெரியும். மனசுக்குள்ளே வச்சிருந்தா எப்படி தெரியும்? இது வந்தாலும் சொல்லு. ஏன்னா என்ன சொல்வேன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? ஒண்ணுக்கு 2 சிங்கி குட்டி எங்க அண்ணன் பெற்று வச்சிருக்கு. அப்படி இருக்கல முன்ன பின்ன தெரியாத இடத்துல நம்ம அவளை எதுக்காக அங்க கட்டி கொடுத்து நாளைக்கு ஏதாவது சொல்லணும்னா கஷ்டப்படணுமா இல்லையா? அதுவே என் அண்ணன் அவனுக்கு கட்டி கொடுத்தா சொந்த பந்து விட்டு போகாம இருக்கும்லங்க. அவளுக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்த பழக்க வழக்கமான இடம் தானே. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நமக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த நம்ம சக்திவேலு கூட சந்தியாவோட சின்ன பையன்யா. ஆனா சவுந்தரராஜனுக்கும் சந்தியாவுக்கும் 2 வயசு தானே முன்ன பின்ன வித்தியாசம். அவங்களுக்கு ஜோடி பொருத்தமும் நல்லா இருக்கும் பாத்துக்கோங்க. சொந்தத்திலே கொடுத்து விட்டுவிட்டு நீங்க வேற எங்கேயோ சம்பந்தம் பேசலாம்னு சொல்றீங்க. அதுக்கு எனக்கு வருத்தமா இருக்கு. கேட்டி நீ சொல்றதுல சரிதான். ஆனா உன் வீட்டுல என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியலையா? இந்தா நம்ம வீட்டுல கல்யாண வயசுல புள்ள கிடக்கு, அவங்க வீட்லயும் புள்ள கிடக்கு. அப்படி இருக்கும்போது வந்து சம்மந்தம் பேசி முடிக்கணும்னு அவங்க நினைச்சிருக்கலாம்ல. ஆனா இது வரைக்கும் அதை பத்தி பேசாம அமைதியா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி போய் பேச முடியும்னு சொல்லி பார்ப்போம். மாப்பிள்ளை வீட்டுல இருந்து தானே வந்து பொண்ணு கேட்பாங்க. நாமளை போய் எப்படி மாப்பிள்ளை கேட்க முடியும்னு சொல்லி அது மரியாதையா இருக்காது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம மவ பிறந்தப்பவே என் அண்ணன் சொல்லிச்சு, என் மவனுக்கு தான் உன் மவளை கட்டி கொடுக்கணும்னு. அப்படி இருக்கும்போது இப்ப என்ன மனசா மாறிட்டு இருப்பாவே? அதெல்லாம் ஒண்ணும் இருக்காதீங்க. நான் அண்ணன் கிட்ட பேசிட்டேன். அம்மா கிட்ட சொன்னோம்னா அம்மா வந்து அண்ணன் காதுல போடும். அப்புறம் என்ன, அடுத்த முகத்துல நம்ம மவளுக்கும் என் அண்ணன் மவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? என்னமோ நீ சொல்லுது. சரி பாப்போம், யார் யாருக்கு யாரு எழுதியிருக்கோ அதுபடிதான் நடக்கும். எதுக்கும் நம்ம சந்தியாவோட ஜாதகத்தை கொண்டு வா. நான் கொண்டு போய் ஜாதகம் பார்த்துட்டு வந்துருவோம். அவளுக்கு கல்யாணம் பொறுத்து கூடி வந்திருக்கா, என்ன ஏது எப்ப அமையும் அதெல்லாம் கேட்டுட்டு வருவோம். சரிங்க, இன்னைக்கு நான் நல்லதா இருக்கு. அப்ப இன்னைக்கு ஜாதகத்தை கொண்டு போய் நம்ம குடும்ப ஜோசியா இருக்கட்டே பார்த்துட்டு வந்துருக்கியா? சரி கொண்டு வா. ஏடி சந்தியா, விஷயத்தை கேள்விப்பட்டியா? அம்மாவும் அப்பாவும் உனக்கும் சவுந்தரராஜ மாமாவுக்கும் கல்யாணம் பண்றதை பத்தி சம்மந்தம் பேசலாமான்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. நீ இல்லைன்னா யாருக்கோ வந்து விருந்து மாதிரி உட்காந்துட்டு நகத்துக்கு நெயில் பாலிசி வச்சுட்டு இருக்க. ஏன் வேற என்ன பண்ணணும்னு சொல்லுதே? அடிப்பாவி, நீ பேசுறத பார்த்தா மாமாவை கட்டிக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லை போல இருக்கியா? ஏன் உனக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் பெருசாக எந்த ஃபீலிங்கும் இல்லை. சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம எல்லாரும் ஒன்றா தானே அந்த வீட்டில் ஓடி ஆடி விளையாடி தெரிஞ்சிட்டு இருந்தோம். வளர அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போகிறது அவ்வளவு நிறுத்திவிட்டோம். பேசுறதும் கம்மியாகி போச்சு. ஓ இதான் காரணமோ? நான் கூட ஒருவேளை காதல் கத்திரிக்கா அப்படி ஏதாச்சும் இருக்குமோ நினைச்சேன். கேட்டி அப்ப நான் ஏதாவது நல்லா சொல்லிவிடுவோம் பார்த்துக்க. நம்ம குடும்பத்தை பற்றி தெரிஞ்சு இப்படி பேசிட்டு கிடக்க. இந்தா நம்ம வீட்டில் என்னதான் நமக்கு சுதந்திரமா நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்திருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க பார்த்துக்க. அவ்வளவு ஏன் நம்மளாச்சும் பரவாயில்லை. இந்த நம்ம வரதன் சித்தப்பா இருக்காரு பாரு, அவரெல்லாம் அவங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்குறாரு. மிரட்டி உருட்டி அவர் பார்த்தாலே பயமால கிடக்கு. காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. அந்த விதத்துல நம்ம அப்பா அம்மா எவ்வளவோ மேலட்டி. ஆமாமா, நம்ம அந்த குடும்பத்துல பிறக்காதது எவ்வளவோ நல்லதா போச்சு பார்த்துக்க. நான் மட்டும் அங்க பிறந்திருந்தேன் அம்புட்டுதியா. அப்படியா? அப்ப இரு, இப்பவே காமாட்சி சித்திக்கு போன பட்டு நீ பேசின அத்தனை கதையும் சொல்லுதே. நீ சித்திக்கு போன பட்டு சொன்னாலும் அவங்க சிரிச்சுக்கிட்டே அமைதியா இருந்துருவாங்க. அவளை பத்தி உனக்கு தெரியாதா? சத்தமா கூட பேச மாட்டாங்க, யாருக்கிட்டையும் அழைத்து ஊட்டி கூட மேட மாட்டாங்க. ஆனா கால குடும்பம் பத்தியா? அமைதியா வாயில பூச்சியா இருக்கிற சித்திக்கு ஓயாம வாய் பேசிட்டு இருக்கிற சித்தப்பா என்ன குடும்பம் பத்தியா? அதாண்டி ஜோடி பொருத்தன்றது. அப்ப உனக்கும் சவுந்தர மாமாவுக்கும் ஜோடி பொருத்தம் அருமையா இருக்குன்னு சொல்லு. ஏன்டி அதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு கிடக்க? பின்ன அம்மாவும் அப்பாவும் உனக்கு அவங்க கட்டி கொடுக்கணும்னு ஒரு முடிவோடு இருக்காங்க பத்திக்க. அப்ப கன்ஃபார்ம் தானே? அதான் நடக்கும்போது பாத்துக்கலாம். நீங்க வந்து தொண்ணு பேசிட்டு கிடக்காத போ. சரியான சோம்பு அப்படி மூஞ்சி ரொம்ப தான் பண்ற. சரிதான் போடி மஞ்ச மண்டை மாங்க மண்டை.
பொடி சோம்பு அப்படி மூஞ்சி. ஏக்க சந்தியா, எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நீங்க சரின்னு சொன்னா எங்க வீட்டுல பேசி குடும்பத்தோட வந்து உங்க வீட்டுல சம்மந்தி பேசி முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கணுங்க. நடக்காதுன்னு தெரிஞ்சதும் நினைக்கிறது தப்பு சந்தியா. நோ 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 நோ, சைலண்டா இரு, நடக்கிறது நடக்கட்டும்.